ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் தான் காய்ஸ். இது எப்படிப்பட்ட கேம்னா, ஒரு சர்வைவர் ஸ்டோரி அட்வென்ச்சர் பேஸ்டு கேம் தான் காய்ஸ். வேற லெவல் கேம் காய்ஸ். இது இப்போ தான் கிட்டல வந்திருக்கு. பிசிலேருந்து மொபைலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே காய்ஸ். இது வேற என்ன சொல்றேன்னா, நிறைய விஷயம் இருக்கு காய்ஸ். டேம்ஸ் இருக்கு, நிறைய கிரியேச்சர், புது புது வகையான கிரியேச்சர் இருக்கு காய்ஸ். வேற லெவலில் போஸ் ஃபைட்ஸ் அது இதுன்னு சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பி அடிச்சு வேற லெவலில் இருக்குங்க காய்ஸ். மறக்காம கேமை பார்க்குறவங்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், as flies to one ton boys are we to the goats they kill us. ஓகே, ஏதோ இருந்துச்சு. ஓகே கைஸ், ஒரு கை இருக்கு கைஸ். எங்களோட உயிரெல்லாம் ஒரு நீளமான பாதையை தேடி போச்சு. பட் எவென்ச்சுவலி எல்லாரோடும் அதோட, அதாவது எல்லா பாதையும் அதோட முடிவு அடைஞ்சிட்டாங்க கைஸ். ஏதோ ஒரு கை பர்பிள் கலரில் பறக்குது. சரி வேற லெவல் கேம் காய்ஸ். ஆனால் உண்மையிலே எங்களோட உலகம் உடைஞ்சிருச்சு. அது அபிசிஸ்குள்ளே விழுந்துருச்சாங்க காய்ஸ். இவங்களோட உலகம் அபிசிஸ்னா இருள்னு நினைக்கிறேன் காய்ஸ். யாரு காய்ஸ் அது பின்னுக்கு? பட் எல்லாமே இருட்டில் பிறந்ததாம். என்ன சொல்ல வராங்க? நவ் உன்னால் அதை பார்க்க முடியுது. A glimmer within the void. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கேயோ இருக்கோம். கட்சி தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீ இந்த சாவுலேருந்து ஒருக்கா தப்பிச்சிட்டீன்னா உன்னோட உலகத்துக்கு திருப்பி போயிடலாம். அதுதான் சொல்ல வராங்க இப்போ இந்த இடத்துல. நம்ம எல்லாம் அந்த பாதையில் சந்திப்போம். ஓகே, அப்போ முடிஞ்சா கட்சின்? ஓகே காய்ஸ், இதில் கேரக்டரை ஒப்டிமைஸ் பண்ணுற இது வந்துருக்கு காய்ஸ். நான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எந்த கேம்லேயும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல காய்ஸ். நிறைய ஃபேஸ், நிறைய இது இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ். ஓகே, நான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன் காய்ஸ். என்னோடய நேமே நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இன்னொரு கட்சின்குள்ளே போகிறோம். சீரியஸ் கேமிங் இருக்குது காய்ஸ். லிக்விட் நைட்ரோஜனா ஃபிசிக்கல் மூமெண்ட் or brain ஃபங்க்ஷன் not டிடெக்டட். சப்ஜெக்ட் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கான் காய்ஸ். டேகர்ன்றது கத்தி தானே, அது இன்னும் ஸ்டக் ஆகிருக்காங்க காய்ஸ். எங்கே? ஓகே, யார் அப்பா இவன்? என்ன கருமன்னே தெரியல. ஓகே காய்ஸ், ஏதோ ஆகுது. என்ன காய்ஸ் மறைஞ்சு மறைஞ்சு போகிறான் காய்ஸ். பின்னுக்கு தானே நம்ம இருக்கோம். கத்துறானாங்க காய்ஸ் அவன். ஓகே, பின்னுக்கு தான் நம்ம இருந்தோம். இந்த ஹார்ட் பீட் அடிக்க அந்த மோனிட்டரில் காட்ட, அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ. இப்போ தாங்க கஷ்டப்பட்டு கண்ணை முழிக்கிறேன். அதெல்லாம் மங்களா வழங்குது. ஓகே ஓகே, நான் பயந்துட்டேன் கிராஃபிக்ஸ் பிரச்சனை ஆகும்னு. ஏண்டா சும்மா இல்லை காய்ஸ், 3.1 GB RAM கேம். ஃபோன் தாங்குமான்னு வேற தெரியல காய்ஸ். எனக்கு புரியல, ஸ்டக்காகி அந்த கத்தி ஸ்டக்காகிருக்கான்னு சொன்னது வயிற்றுல அழகாக சொல்லிட்டு போயிருக்கானே. டே எட்ரா அப்படியாச்சும் பார்த்து அதை கடனே அமர்த்திட்டு இருந்தா அவன் எடுக்கிறான் காய்ஸ். ஓகே, எவ்வளோ ஆறுதலாக எடுக்கிறான். அதை அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே காய்ஸ், எல்லாம் பறந்துட்டு இருந்து இப்போ விழுது. என்ன நடந்ததுன்னு தெரியல. இங்கே நம்மளுக்கு ஒரு கத்தி கிடச்சிருக்கு. இவன் வீக்காக இருக்காங்க கைஸ். ஓகே, பக்கத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குது. எடுத்துரு எடுத்துரு. ஓகே காய்ஸ், இன்ஜெக்ட் பண்ணியாச்சு.
அந்த கத்தி உடைஞ்சிட்டானே காணல. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட கண்ட்ரோல் வந்துட்டு வேறு லெவல். இது வந்து அந்த கிளாசிக்கில் விளையாடணுமா இல்லை லே டவுனில் விளையாடணுமான்னு காட்டியிருக்காங்க கைஸ். கிளாசிக் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, ஏன்டா ஹெச்பி எல்லாம் காட்டுது, மேலே காட்டுது ஹெச்பி எல்லாம். நம்ம கிளாசிக்கே போடுவோம் என்ன கைஸ், அதான் நான் யோசிக்கிறேன். ஓகே கைஸ், ஸ்விப் பண்ண சொல்கிறானுங்க. நான் இப்போ தான் கைஸ் ஆடி கொண்டு இருக்கேன். இதான் ஃபஸ்ட் ரெக்கார்ட். ஓகே கைஸ், அதனால் நான் எல்லாத்தையும் இதிலே பழகி கொண்டு இருக்கேன் கைஸ். ஓகே, இதில் ஏதாச்சும் இருக்கான்னு நான் எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்டா ஃபஸ்ட் எய்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். ஓகே, எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரோசஸ்டா ரிசர்ச் இவன் தான் கைஸ், அவன் நம்மளை போட்டு ஜெண்டர் இல்லையா டே, யாரா நீங்களா? ஸ்லோட் எம்டிஎன் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. நம்ம போய் அங்கால சுற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், எல்லாம் லேபு மாதிரி தான் கைஸ் இருக்கு. எல்லாம் நிறைய பேர் அடைச்சி வச்சிருப்பானுங்களோ, ஆனால் ஒருத்தனையும் காணல. ஓகே, இங்கே ஏதோ மெமோன் இருக்கு கைஸ், அது அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, மேலே மேலே தான் போக சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ், இது பெருசாக இருக்கு, அதனால நான் டக்குன்னு கட் பண்ணிடுறேன், விசராது. வேற ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நேராக அங்கே தான் போகணும். ஓகே கைஸ், நான் இப்போ அந்த இது ஓட பழகிருக்கேன். ஏன்டா அந்த ஃபுல்லாக அப்படியே இழுத்து விட்டா அந்த ஜோய்ஸ்டிக்காக ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க கைஸ். அவன்ட பாட்டுக்கு ஓட்டோவாக ஓடுறான். இப்போ தான் பாருங்க கைஸ், இப்போ தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேயும் ஒருத்தர் செத்து கிடக்குறான். இவன்ட்டு ஒரு அக்சஸ் கார்டு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, ஓ இங்கே தான் அது வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, வைக்கிறான். கதவு திறந்துருச்சு காய்ஸ். இங்கே ஒரு கட்சினா காய்ஸ், இங்கே நடுவில் ஒரு பேக் ஒன்று இருக்குது. யாரா அது? காய்ஸ் நம்ம கேட்டது தானே காய்ஸ் இது. இல்லை எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குது. என்ன யூ விசஸ் யூ என்ற மாதிரி இருக்கு காய்ஸ் இது. எங்கடா முன்னுக்கு இருந்தவனை காணல காய்ஸ், மாறிட்டாங்க காய்ஸ். ஓகே, முன்னுக்கு ஒரு பறவை வந்து நிற்கிது. ஆனால் பொறுங்க காய்ஸ், இதோட கயச்சா எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருமோன்னு தெரியல. அதனால் நம்ம ஏதாச்சும் சுற்றி பார்ப்போம் காய்ஸ், இங்கே ஏதாச்சும் இருக்காண்டு. ஏண்டா இதுக்குள்ளே நிறைய கன்ஸு, வெப்பன்ஸு, புல்லட், ஆர்மர் அது இதுன்னு தருவானுங்க வெப்பன் கிரியேட்டர்னு சொல்லி. வாய் கொஞ்சம் குளருது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகே, நானும் தேடி பார்த்தேன், சுற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நடுவில் வேறு ஏதோ தொங்கி வயர் மாதிரி தொங்கிட்டு இருக்கு, அந்த ப்ரெடேட்டர்லாம் வரும். ஓகே, இதோட கதைப்போம். ஸ்ட்ரேஞ்ச் பேர்ட், இதில் பேர் விஎன் நினைக்கிறேன் காசு. விஎன் தான் போட்டிருக்கு. வேல், நான் உன்னோட முகத்தை பார்க்குறதுல சந்தோஷப்படுறேன். நான் நினச்சேன் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஓகே, அந்த பறவை காய்ச்சிட்டு இருக்கு காய்ஸ் இப்போ. ஓ, நீயும் ஒரு மெட்டா ஹியூமன் தானே? அப்போ நம்மளாம் ஒரு மெட்டா ஹியூமனாங்க காய்ஸ்? அப்படின்னா என்ன காய்ஸ்? இப்போ 2 ஆப்ஷன் வந்துருக்கு. ஓகே, நான் யோசிக்கிறேன் என்னத்தை. ஓகே காய்ஸ், நம்ம உனக்கு தெரியுமா நான் யாருன்னு நம்ம கேட்டிருக்கோம் காய்ஸ். அவள் அது சொல்லுது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னன்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லு காய்ஸ். நம்மளே குழம்பிருக்கோம், நம்மளை இன்னும் குழப்புது காய்ஸ். அது கடுப்பை கலப்புது இந்த பறவை. ஆனால் இது ஹெல்ப் பண்ணுங்க காய்ஸ், பின்னுக்கு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா நீ யாருன்னு எனக்கு கேட்குது. டே, அதைத்தாண்டா நான் உன்னிட்ட கேட்டேன். நோ, எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம போட்டிருக்கோம் கைஸ். ஓகே, நம்மளை எதுலையோ ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அது வந்து நம்மளோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டேன். நீ வந்து என்னை விஎன்னு கூப்பிடல, நான் சொன்னேன் அதில் விஎன் தான் போட்டிருந்தது. அதுவும் அதை தான் சொல்லுது.
ஓகே. நீ ஒரு கதைக்கிற பறவையான்னு நம்ம கேட்டுருக்கோம். இவன் கதைக்க மாட்டான் காய்ஸ். அதுதான் கதைச்சு கொண்டிருக்கு. ஒரு பேப்பர் பட்டர்ஃப்ளை ஒன்று இருக்காம்ன்னு சொல்றாங்க. ஓகே. நம்மலாம் போய் கிளம்பியே ஆகணும். நான் அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்றான். நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மேம். இதுவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் மேம். ஓகே காய்ஸ். அப்ப சம்பவம் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போணும்னு நெனைக்கிறேன் காய்ஸ். ஓகே. முன்னுக்கு ஒரு போர்ட்டல் வந்திருக்கு. உள்ள போணுமா இப்ப? எங்கடா? ஓகே காய்ஸ். எங்கேயோ வந்திருக்கோம். என்னடா இது புதுசு புதுசாலாம் இருக்கு. ஓகே காய்ஸ். முன்னுக்கு ஒரு வெப்பன் கிரியேட்டர் இருக்கு பார்த்துட்டேன். நான் சொன்னேன் இப்படி நெறையா இருக்கு. ஆனா அதுக்கு முதல் அ இவங்கள இந்த இந்த செத்து கிடக்குற ஆட்களோட பேர் வந்து ரொசெட்டான்னு தான் போட்டிருக்கு. யாரு காய்ஸ் அவன் முன்னுக்கு? பொறுங்க காய்ஸ் டக்குனு வெப்பன் கிரியேட்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். முன்னுக்கு யாரோ நின்னான். பாயில்டு வாட்டர் மஷாட் இருக்கு காய்ஸ் வேற லெவல். ஓகே அடிக்கலாமா? என்ன செய்றான் அவன்? அடிப்பானா என்ன நம்மள? ஓகே நம்ம ஹோல்டு பண்ணி அடிச்சா ஹெவி லான்ச். நல்லா ஸ்ட்ராங்கான அட்டாக் குடுக்குறான். ஓகே காய்ஸ் அடிச்சு பாப்போமா? நேரா கொன்றும் உனக்கு. கும்பிட்டுட்டு இருக்காங்க காய்ஸ் யாரையோ. கொன்னுட்டாங்க காய்ஸ். இது ஏதோ இன்ஃபெக்டட் பை ஸ்டார்டஸ்ட்டா? காய்ஸ் ஸ்டார்டஸ்ட்ன்னு ஏதோ ஒண்ணால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களாம். இவங்கள வந்து என்னது டிவையன்ட்ன்னு கூப்பிடுவாங்களாம் காய்ஸ். இவங்க ஆர்டினரி ஹியூமன்ஸ் மாரி இருக்க மாட்டாங்களாம். இவங்களும் கிட்டத்தட்ட மெட்டா ஹியூமன்ஸ் தானா? நம்மள மாரி தான். ஓகே காய்ஸ் நம்ம இப்ப தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாரையும் கொல்லணும். அப்ப இவனுங்கலாம் கிட்டத்தட்ட ஜோம்பிஸ் மாரி தான். வில்லனுங்க. நம்மள கொண்டு விட்டுறானுங்க அடிக்காம இருந்தா. காய்ஸ் இந்த நான் இப்ப செஞ்சேன் பார்த்தீங்களா? அந்த கீழ ஒரு ப்ளூ கலர் லைட் பத்துது. இது எனக்கு ஸ்டார்ட்டிங்ல என்னன்னு தெரியல காய்ஸ். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு. இது என்னடா ஸ்பேஸ் டைமாங்க காய்ஸ். இப்ப நம்ம சுண்டினோம்டா பக்கத்துல லூட் கிரியேட்டு, வெப்பன் கிரியேட் அதெல்லாம் இருந்தா காட்டுமாங்க காய்ஸ் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி. ஓகே அவ்வளவுதான். அந்த அமத்தினா சுண்டுவான் அந்த இப்படி லைட்னிங் மாரி வந்து காட்டுங்க காய்ஸ். இந்தா இப்ப விளங்குதா? எல்லாம் லைட் அடிக்குது அதுல. எனக்கு ஸ்டார்ட்டிங்ல விளங்கல. அதான் நான் சுண்டி சுண்டி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சமா தான் போகும் காய்ஸ். போக போக பொஸ் ஃபைட்லாம் வரும் வேற லெவல். இப்ப ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயி போகும் சரியா காய்ஸ். அதுலயே பொஸ் ஃபைட் தான் நடக்கும். அடுத்த பார்ட்ல பார்ப்பீங்க. ஓகே காய்ஸ். இப்பயே சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்கால ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன் காய்ஸ். 2 ஒரு வெப்பன் கிரியேட் எடுத்துட்டு இங்கால ஒன்று இருக்கு. நல்லதா தாங்கடா. கன்னெல்லாம் தந்தா வேற லெவல்ல இருக்குங்க. என்ன காய்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம படிக்கு மேலே தான் போகணும் போல காய்ஸ். இங்கேயும் அந்த கார்டு ரொசெஸ்டா கார்டுன்னு ஒருத்தர் இருக்கான். இவன்ட்ட ஒரு நோட்ஸ் இருக்கு காய்ஸ். அது என்ன போட்டிருக்கு எனக்கு ஒன்றும் விளங்கல சீரியஸா. அல்ஃபா ரிசர்ச்சா? அல்ஃபா ஏதோ ரிசர்ச் பண்ண காய்ஸ் 2 போர்ட்டல் இருக்கு காய்ஸ். என்ன பண்ணுற? மேலே வந்து காட்டல. இங்கால சைடில் தான் காய்ஸ் அந்த பாயிண்ட் காட்டுது. பாருங்க guys, பக்கத்துல மிஷன் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் த மோனோலித் இன்டீரியர் அண்ட் ஃபைண்ட் த எக்ஸைட். அப்படின்னா எக்ஸைட்டை கண்டுபிடிச்சி வெளியே போயாங்க guys. இது ஒரு நல்ல விஷயம் guys. கொஞ்சம் அமர்த்திட்டு இருந்தால் ஹெவி அட்டாக் போடுறான். மஷாட் வேற லெவல். ஓகே இங்கே ஒரு ஐட்டம் கிரியேட் இருக்கு. கேண்டு லஞ்ச் பாயில்டு வாட்டர் அவ்வளோதான் guys. ஓகே பேக் பேக் எங்கே இருக்கு கண்டுபிடிச்சிடுங்க guys. இந்த லெஃப்ட் சைடில் கீழே பாருங்க guys. பில்டுக்கு மேலே இருக்கு. ஓகே அவ்வளோதான். இந்த வெப்பன் கிரியேட்னா கலெக்ட் பண்ணி வைப்போம் guys. ஓகே ஓகே இந்த மாதிரி ஷூ கிடச்சிருக்கு. வேற லெவல் வேற லெவல். இது இல்லை காய்ஸ் மேட்டர். இதுக்கப்புறம் தான் காய்ஸ் பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்க போகுது. ஓகே இங்கே ஒருத்தி இருக்கா?
ஆஃப்டர் இமேஜ். காய்ஸ் இவரோட கதைச்சு அங்கேயாச்சும் போயிருவோம் போல. என்ன பின்னு கதவெல்லாம் கிடக்கு. நம்ம டக்குனு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே ஒரு கதவு இருக்கு. துறக்கல. தெரியும்டா இப்படி தான் பண்ணுறீங்க எல்லாரும். ஆஃப்டர் இமேஜ் எல்லார்ட்டையும் டோக்கன் தான் இருக்குது. இவர்கிட்ட ஆஃப்டர் இமேஜ். ஓகே. யாரு காய்ஸ் இவ? அந்த லொபியில் இருந்த ஒரு கேர்ளோ ஒயிட் கலர் சட்டை போட்டு பட்டர்ஃப்ளை எல்லாம் பண்ணுது அவ போல. ஓகே காய்ஸ் எங்கேயோ டெலிபோர்ட்டே வந்துட்டேன். நான் சொன்னேன் நல்லா தான். ஓகே ஸ்பேஸ் டைம் என்னென்னவோ சொல்கிறானுங்க காய்ஸ். ஓகே அது நம்ம அந்த நான் இப்போ சொன்னேனே அதான் இவ்வளோ நேரமாக அது கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். ஸ்பெஷல் தியேட்டர். ஓகே இது வந்து என்னென்னு நான் உங்களுக்கு பேர்ந்து சொல்கிறேன் காய்ஸ். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே காட்டுறோம். ஓகே இப்போ இப்போதைக்கு அது இல்லை கதை. ஓகே நான் திருப்பி சுண்டி பார்த்தேன் காய்ஸ். இங்கே ஏதாச்சும் லூட் இருக்கான்னு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் காட்டல. என்ன காய்ஸ் பின்னுக்கு 2 முன்னுக்கு 1 காட்டுது. ஓகே இங்கே நிற்கலுமா? ஓகே காய்ஸ் இங்கே தான் ஒன்று இருக்குது. ரிப்பல் ஸ்பேஸ் டைம் டிடெக்டட். யாரும் 2 பேர் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க காய்ஸ். நிழல் மாதிரி. ஓகே காய்ஸ் இவ சொல்கிறா. இவரை பேர் வந்து மிட்சுகோ. நான் ஒரு சைல்டு ஆஃப் லைட்டாம். இவர் அம்மா அப்பாவும் போயிட்டாங்களாம். அது காரணம் இவையாம் என்று சொல்லி கொண்டிருக்கா. அது வந்து ஏன் தப்புன்னு சொன்னா ஏன்னு தெரியல. ஓகே இவ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாவாம். அது பிரயோசனம் இல்லை. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. என்னை தனியாக விடு ப்ளீஸ். உன் டைமை வேஸ்ட் பண்ணாது. இல்லை இல்லை எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்று புரியலை. ஓகே இப்போ அவர பேர் வந்து விக்டர் ஹமெட். அவர் ஏதோ காய்ச்சிட்டு இருக்கார். நீ ஒரு மோன்ஸ்டரில் நீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உன்னால் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண இயலும், அதை லேர்ன் பண்ண இயலும். ஓகே அது போயிட்டு என்ன பவர்ஸ் ஒன்றுமே சொல்கிறானுங்கல்ல. ஓகே முன்னுக்கு முன்னுக்கு அதே மாதிரி இப்போ கீழே கருப்பாக இருந்துச்சு. ஓகே என்ன காய்ச்சி இந்த மாதிரி பறந்துட்டு இருக்கா. நமக்கு ஏதோ சம்திங் பவர்ஃபுல்லாக தேவையாம். எதோடையோ சேலஞ்ச் பண்ணேன். ஓகே பக்கத்தில் டக்குன்னு வெப்பன் கிரியேட்டை போய் எடுத்துட்டேங்க காய்ச்சினா. அதில் ஃபேப்ரிக்கும் ஸ்கிராப் மெட்டலும் கிடச்சிது. மே ஃப்ளைஸ்ன்னு இதை பற்றியோ காய்ச்சிட்டு இருக்காங்க. மே ஃப்ளைஸ் என்ன தெரியலே. ஓகே அது போயிட்டு இங்கால சைடில் வழியே இல்லையடா. எப்படா போகிறது? ஓகே அங்கே ஒரு கதவு இருக்குது காய்ஸ். ஓகே ட்ரெஷர். யாரு காய்ஸ் அவன் மண்டையில் பெட்டியை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். வாயெல்லாம் நாக்கெல்லாம் கிடக்கு. ஆனால் காய்ஸ் இதில் ஒரு இவன்லாம் கொள்ள நல்ல விஷயம் பாருங்க காய்ஸ். இப்போ ஒன்று ட்ரொப் பண்ணியிருப்பான். இந்த பார்த்தீங்களா இதுதான் காய்ஸ் அந்த நான் சொன்னேன் பேர்ந்து சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே. அதான் இதை வச்சு என்ன செய்யலாம்னு காட்டுறேன் காய்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது எடுக்கலுமான்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு ஷூட் பண்ணலாம் காய்ஸ். ரைட் சைடில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு 3 புல்லட் இருக்குது. வேறு லெவல் காய்ஸ். நான் கொஞ்சமாக தான் டேமேஜ் கொடுக்கும் பார்த்தா 2 சாவுறானுங்க எல்லாரும். இதை மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க காய்ஸ். தலையில் பெரிய லைட்டை வச்சுட்டு சுற்றுவோம். அந்த லைட் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடிக்கலாம். அதை வச்சு நம்மளால் லேசர் விட முடியும். இப்படி நிறைய பேர் சொன்னேன் தானே. நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் பாஸ் ஃபைட்ஸ் இப்படி ஏகப்பட்டதை கலந்து வச்சுருப்பானுங்க. ஓகே இங்கே நம்மளுக்கு க்ளவுஸ் கிடச்சிருக்கு. ரஸ்டிட் க்ளவுஸ். கீழே போகணும் கைஸ். ஃபுல் டேமேஜில் நான் பயந்துட்டேன். ஓகே இவனை கொண்டுருவோம். அந்த அட்டாக் கொடுக்க வேணுமான்னு பார்த்தா நான் இவங்க நல்லா இருக்கு கைஸ். இதில் சண்டை போடலாம் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. சரசரன்னு வெட்டிட்டு போகிறான் காய்ஸ். பட்டர்ஃப்ளை எம்இசியா என்னது அது? இப்போ அங்கே தான் போவேன். அப்ரோச் பண்ணி கேப்சர் பண்ணியா காய்ஸ்? பொக்கிமோனில் ஆட போகிறேன் காய்ஸ். பொக்கிமோன். ஓகே முன்னுக்கு அவ வந்துட்டேன். ஆஃப்டர் இமேஜ் இப்போ நான் இங்கே டெலிபோர்ட் ஆக போகிறேன் காய்ஸ். டெலிபோர்ட் ஆகும். அதை எடுக்கலுமான்னு பார்த்தேன் காய்ஸ். சரியா அது என்ன நான் இதை கட் பண்ணிடுறேன். ஏன்டா இதை எடுத்தால் நம்மளால் ஒன்றுமே அக்சஸ் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகே காய்ஸ் இதை கட் பண்ணிடுறேன்.
ஓகே கைஸ். ஆஃப்டர் இமேஜ குடுத்துருலாம். ஓகே. அவன் ஏதோ செய்றான். ஓகே கைஸ். இப்ப எங்கேயோ டெலிபோர்ட் ஆகி போறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். சஸ்பென்ஸோடயே முடிப்போம். ஓகே. அதுக்கு முதல் இந்த கட் சீன மட்டும் பார்ப்போம். ஓகே கைஸ். இவ தானா கைஸ் அவ? வேற லெவல்ல இருக்கா கைஸ். சீரியஸா. ஏதோ டிஎன்ஏ அது இதுன்னு என்னவோ காட்டுறாங்க. பின்னுக்கு இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டுருக்கு. காய்ஸ் நான் நினைக்கிறேன் காய்ஸ் இவ சரியான பவராக இருப்பா போல. சீரியஸா. ஓகே காய்ஸ் இதோட வீடியோ முடிக்கலாம். இவளையும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி காய்ஸ். பாய் பாய் பாய். இப்போது விடைபெறுவாங்க சீரியஸ் கேமிங் காய்ஸ். எக்ஸ்பர்ட் வேறு லெவலில் இருக்க போது கன்ஃபார்ம் ஒரு பொஸ் ஃபைட் இருக்குங்க காய்ஸ்.